இன்று நாம் காண இருப்பது கருவேலங்காட்டு மர்மம் பகுதி 6. அருண் வந்தான். கிணத்துல கிடைச்சது காமாட்சியோட உடம்பு இல்லை. அது ஒரு 25 வயசு பையனோட மண்டை ஓடு. தலையில் கம்பியால் பலமான அடி. ஸ்பாட்லேயே காலி. அஸ்வின் சொன்ன இந்த ஒரு வார்த்தை தாராவோட மண்டைக்குள்ளே இடி மாதிரி இறங்குச்சு. காமாட்சியும் இல்லை. அப்போ கிணத்துல 5 வருஷமாக புதைஞ்சிக்கிட்டு இருந்தது யார்? தாரா யோசிச்சா. பெரியசாமி, காமாட்சி காணாமல் போன அன்றைக்கி அவள் கூட கடைசியாக இருந்தது யார் என தாரா கேட்டாள். அம்மா, அன்னைக்கு காமாட்சி கூனிக்கிளை வீட்டில் தாம்மா இருந்துச்சு. ஜீப் சீறி பாஞ்சிச்சு. வயக்காட்டு வரப்பில் இருந்த அந்த ஒத்த கூரை வீட்டு முன்னாடி போய் நின்றுச்சு. வாசலில் கைத்து கட்டில் வெத்தலையை குதப்பிக்கிட்டு இருந்தா அந்த 80 வயசு கூனிக்கிழவி. பாட்டி, காமாட்சி காணாமல் போன அன்றைக்கி என்ன நடந்துச்சு? யாராச்சும் வந்தாங்களா? கிழவியோட கண்ணு கலங்குச்சு. கை நடுக்கத்தோடு வெத்தலையை கீழே போட்டான். அந்த மகராசியமாக கேட்குற? அன்றைக்கி வவுத்து பிள்ளைக்காரியாக வந்து புளி சாதம் கேட்டாதாயி. செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு என் பக்கத்துலேயே தான் படுத்து தூங்கினான். காலையில் பார்த்தா கட்டில் காலி. காமாட்சி காமாட்சின்னு கத்துனேன். ஒரு சத்தமும் இல்லை. என் கண்ணு முன்னாடியே ஒரு பிள்ளையை தொலைச்சிட்டேன் தாயி. கிளவி வாய் விட்டு கதறியல் தான். ஆனால் தாராவுக்கு உண்மை புரியலை. அடுத்த நொடி பெரியசாமி கிட்ட திரும்பினான். பெரியசாமி, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ளே புதுசாக வேறு யாராவது ஆளுங்க வந்தாங்களா? பெரியசாமி மண்டையை சுரண்டான். ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொன்னான். ஞாபகம் வந்துருச்சு தாயி. 5 வருஷத்துக்கு முன்னாடி அருண்னு ஒரு படித்த பையன் வந்தான். காமாட்சியோட காலேஜ் ஃப்ரெண்டு. சென்னை பக்கத்தில் 100 அனாதை குழந்தைங்களை வச்சு ஆசிரமம் நடத்துகிறேன்னு சொன்னான். குழந்தைங்க படிப்புக்கு பணம் சேகரிக்க வந்தவன். என் காலேஜ் தோழி காமாட்சி வீடு இங்கே தான் இருக்குது. இந்த ஊர் தான் அவள் வீடு எங்கே இருக்குது என்று என்கிட்ட தான் வழி கேட்டான். அப்புறம் என்ன ஆச்சு? காமாட்சி பண உதவி கேட்டு பெரிய பண்ணைக்கிட்ட கூட்டிகிட்டு போனான் என்றான் பெரியசாமி. இப்போது தாராவுக்கு விஷயம் தெளிவாச்சு. அப்போது அருண்கிறது காமாட்சியோட காலேஜ் ஃப்ரெண்டு. அவன் உதவி கேட்டு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான். சந்தேகம் இப்போ பெரிய பண்ணை பக்கம் இருந்துச்சு. வாங்க பெரிய பண்ணை வீட்டுக்கு போவோம் என தாரா சொல்ல, ஜீப் நேராக பெரிய பண்ணையோட 5 ஏக்கர் தோப்பு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுச்சு. கழுத்தில் தடிமனான தங்க சங்கிலி, முறுக்கு மீசையோட கம்பீரமாக உட்காந்துருந்தார் பெரிய பண்ணை. பாப்பா பெரியசாமி, யார் இது என்றார் பண்ணை. போலீஸ் ஆஃபீஸர் என்றான் பெரியசாமி. உட்காருங்க மேடம், ஜில்னு மோர் சாப்பிடுங்க. தாரா நேராக விஷயத்துக்கு வந்தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி காமாட்சியோட காலேஜ் ஃப்ரெண்டு அருண் ஒரு பையன் ஆசிரமத்துக்கு பணம் கேட்டு உங்களை பார்க்க வந்தானா? பண்ணையோட முகத்தில் ஒரு முடி அதிர்ச்சி. ஆனால் உடனே சமாளித்தார், சிரித்தார். ஓ, அருணா? ஆமாம் மேடம், காமாட்சி தான் அவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துச்சு. இவன் என் கூட காலேஜில் படித்தவன், ரொம்ப நல்லவன், ஆசிரமம் நடத்துகிறாருன்னு சொன்னான். 3 லட்சம் பணம் கேட்டான். யோசிக்காமல் கொடுத்தேன். அப்புறம் சென்னை பக்கத்தில் இருக்க அவன் ஆசிரமத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் பிரமாதமாக விருந்து வச்சான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லையே மேடம். தாராவோட கண்கள் பண்ணையை ஊடுருவி பார்த்தது. அவன் சொல்கிறது உண்மையா இல்லை நாடகமா? அவளுக்கு சரியாக விளங்கவில்லை. சார், இந்த கேஸ் விஷயமா நான் இங்கே கொஞ்சம் தங்கி விசாரிக்கணும். உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா? அட என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? தாராளமாக தங்கிக்கோங்க. வள்ளி, மேடமுக்கு மாடி ஏறிய தயார் பண்ணு. நடுராத்திரி 12 மணி. வீடே மயான அமைதியில் இருந்துச்சு. ஆனால் தாராவுக்கு தூக்கம் வரல. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தா. பண்ணையோட காரு ஹெட்லைட் கூட போடாமல் மெதுவாக கேட்டு திறந்து இருட்டுக்குள்ளே சிரிப்பாயுது. தாராவோட இதையும் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிது. நடுராத்திரியில் லைட் கூட போடாமல் பண்ணை எங்கே போகிறாங்க? கொலையோட கடைசி ஆதாரத்தை அளிக்கவா இல்லை வேற ஒரு கொலை பண்ணவா? மர்மம் தொடரும்.